மை டியர் கூகுள் ஆட்ஸ் பிகினர்ஸ், உங்களோட கூகுள் ஆட்ஸ் டெய்லி கேம்பெயின் ரொட்டீனில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் செக் பண்ணணும். அந்த ஆட் செக்லேயுமே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஷேர். எல்லாருமே எவ்வளோ கிளிக்ஸ் வந்துச்சு, எவ்வளோ சிடிஆர் வந்துச்சு, எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே செக் பண்ணுவோம் அஸ் எ பிகினராக. பட் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த பேசிக் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ். நம்மளோட பிஸ்னஸ்க்கு நிறைய லீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆடுக்கு நிறையா கிளிக்ஸ் வந்திருக்கணும். நிறைய கிளிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆடை நிறைய பேர் பார்த்துருக்கணும். ஸோ அந்த பார்க்குறது அப்படின்றது தான் இம்ப்ரெஷன்ஸ் நிறையா ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகணும். ஸோ எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மெஷர் பண்ணுற மெட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஷேர். ஸோ வாட் இஸ் இம்ப்ரெஷன் ஷேர் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை உங்களோட கேம்பெயினில் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு சர்ச்சை ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் தேடுறாங்க. விச் மீன்ஸ் அந்த 1000 பேருக்கும் உங்களோட ஆட் ஷோ ஆச்சுன்னா உங்களோட இம்ப்ரெஷன் ஷேர் 100%. இல்லை சார், என்னோட ஆடை வந்துட்டு வெறும் 500 பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரெஷன் ஷேர் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயும் போய் இம்ப்ரெஷன் ஷேர் தான் செக் பண்ணுவேன். அதில் நான் வந்துட்டு என்னோட கேம்பெயின், என்னோட கிளைண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாப் 3க்குள்ளே கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்போவுமே ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு பேசிக்லேருந்து ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.